வணக்கம். இப்போ தாவைக்க அரசு 3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கிருச்சு, கடன் வாங்கிருச்சுன்னு இந்த ஏடிஎம்கேல புலம்புறீங்கல்ல. அது கடன் வாங்குனது தான் கரெக்ட்டு. ஆனா, அது கடன் வாங்குனதுல இவரு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அத முதல்ல தெளிவா சொல்லணும்ல. மொத்த பழியும் தூக்கி ஒருத்தன் மேல போட்டுறதா? அது கடன் வாங்குனதுல எவ்வளோங்க இவரு செலவு பண்ணி 3 மாசத்துக்கு 4,000 கோடி தான் இதில ஆயிருக்கு. ஆனா, மீதி 14,000 கோடி நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு போன கடனுக்கான வட்டி. அத தெளிவா மக்கள்ட்ட பேசுங்க. மைக்கு கிடைச்சது நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கக்கூடாது. 20,000 கோடி கடன் வாங்குனது கரெக்ட்டு தான். அதில நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு போனீங்க இல்லையா 10,00,000 கோடிக்கு அதுக்கான வட்டி தான் அந்த அமௌண்ட்டு. மீதி இருக்கிற அமௌண்ட்டுன்னு தனித்தனியா பிரிச்சு சொல்லுங்க. எதெல்லாம் சொன்னா தாவேக்கா மேல பழி விழுமோ அத பூரா அவ்வளோ விளக்கமா சொல்றது. இதுதான் நீங்க 50 வருஷமா மக்களை ஏமாத்தி இப்படி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு ஒரு கருத்தை வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அடுத்தவங்க மேல எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, எவ்வளோ கிடைக்குன்னு. அதே சீமான் சொன்னார்ல, டிஎம்கே ஆட்சிக்கு 8 மாசத்துல 80,000 கோடி சம்பாரிச்சு வெளிநாட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. அத பத்தி நீங்க யாருமே பேசலையாங்க? ஏங்க பேசல? 20,000 கோடி நீங்கள் 14,000 கோடி கடன் வட்டி, நான் 6,000 கோடி கடன் வாங்கினது. இதை ஒரு பெருசாக 20,000 கோடிங்கிறீங்களே. டிஎம்கே பீரியடில் 80,000 கோடி 8 மாதத்தில் சம்பாரிச்சாங்க. அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. நான் காட்டுட்டோமான்னு சீமான் சொன்னார்ல. அப்போ சீமானை பற்றி ஏன் பேசலை? அது ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடியார் எம்ஜிஆர் வழி எடப்பாடியார், ஜெயலலிதா வழி எடப்பாடியார்னு சொல்கிறீங்களே. எங்கள் அந்த எடப்பாடியார் மக்களுக்காக நன்மை செய்கிறாங்களா? ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காள், அதை பற்றி யாராவது பேசுகிறீங்களா? இந்த ஒயின் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளுக்கான ஃபேக்ட்ரி அவர் தான் வச்சுருக்காரு. அது எவ்வளோ சொல்கிறாங்க, 5,000 கோடி 50,000 கோடியோ செலவு பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒயின் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வருது. ஏடிஎம்கேல இருக்க மினிஸ்டர்களை தான் கேட்குறேன். ஏங்க அதுவும் தப்பு தானேங்க? அதெல்லாம் பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் எவ்வளோ சம்பாரித்து வச்சுருந்தா இப்போ அடுத்தவனை பற்றி நம்ம குறை சொன்னோம்னா அவன் நம்மளை எங்கே போய் இவ்வளோ சம்பாரிச்சான்னு சொல்லிவிடுவாங்கிற பயத்தில் தான் அவங்கள பற்றியெல்லாம் விட்டுட்டு புதுசாக வரவங்கள பற்றி பேசுகிறேன். புதுசாக வரவங்கள பற்றிலாம் பேசாதீங்க. இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்கள பேசுகிறதுக்கு. நீங்கள் 2 பேர் இருந்தீங்க இல்லையா? உங்களுக்குள்ளே யார் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு பேசுங்க. எதிர்கட்சின்னு இன்னும் 4-5 கட்சி இருக்குது. அதையும் கொஞ்சம் பேசுங்க. சரிங்களா?